வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. துணை முதல்வர் பதவியில் இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் தற்பொழுது ராஜினாமா. நாளை தேர்தல் நடைபெறுகிறது. இன்றுடன் பிரச்சாரங்கள் அனைத்தும் முடிவடைந்து நாளை மறுநாள் தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்தமாக எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். இரண்டாவது முறை ஒட்டுமொத்த வெற்றியையும் பெற்றுவிடலாம் என்று கனவு காண்டு கொண்டிருக்கின்ற திமுகவினர்களுக்கு தற்பொழுது விஜய் அவர்கள், எடப்பாடி போன்றவர்கள் தேர்தலுக்கு பிறகு கூட்டணி வைப்பது உறுதிதான். சுமார் 20 நிறுவனங்கள் நடத்திய கருத்து கணிப்பில் கூட்டணி அமைத்தால் மட்டும்தான் ஆட்சி அதிகாரம் வர முடியும். இந்த முறை நிச்சயமாக பல மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படக்கூடிய வகையில் திமுகவிற்கு எதிராகவே மக்கள் வாக்குகளை செலுத்துவார்கள். சொத்து வரி அதிகரிப்பு, பால் விலை உயர்வு, மின்சார கட்டணம் உயர்வு என்று தொடர்ச்சியாக திமுகவின் ஆட்சியில் ஒட்டுமொத்த மக்களை ஏமாற்றக்கூடிய வகையிலான செயல்பாடு திறமை இருந்ததாக எடப்பாடி பிரச்சாரம் செய்திருந்தார். தற்பொழுது ஆட்சி காலம் முடிந்த நிலையில் ஒவ்வொரு அமைச்சர்களும், எம்எல்ஏக்களும், துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி உள்ளிட்ட பலரும் ராஜினாமா கடிதத்தை இன்று மாலை 6:30 மணி அளவில் ஆளுநரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். ஆளுநர் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் பொழுது அதை பரிசீலனை செய்து ராஜினாமா கடிதத்தில் கையெழுத்திடுவார். இப்பொழுதே ராஜினாமா கடிதத்தை அனுப்புவதுதான் தேர்தல் ஆணைய விதிமுறை என்று கூறப்படுகிறது. இரண்டாவது முறை துணை முதல்வராக வரலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கின்ற உதயநிதியின் நினைப்பு நடக்குமா என்பதை மக்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அது மட்டுமல்ல, இந்த தேர்தலில் நிச்சயம் திமுக வெற்றியடையாது என்று எடப்பாடி கூறுவது உண்மைதானா என்பதையும் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் திமுகவின் ஆட்சி மிகவும் மோசமான ஆட்சி என்று சென்னையில் பிரச்சாரம் செய்த விஜய் அவர்களும் கூறியிருந்தார். கரூரில் செந்தில் பாலாஜி தான் தவறு செய்தார், அதனால்தான் கரூர் கோட்டை செந்தில் பாலாஜி என்று கூறி வந்த நிலையில் எதற்காக கோவை தெற்கிற்கு ஓட வேண்டும், தவறு செய்தவர்கள்தான் பயத்தில் ஓட வேண்டும் என்று செந்தில் பாலாஜி பற்றியும் விஜய் அவர்கள் கூறியது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்பொழுது துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி மட்டுமல்ல, திமுகவை இந்த முறை ராஜினாமா செய்ததோடு மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாது என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது.